ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி இறால் வந்து எடுத்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி நல்ல வடிவாக வச்சுருக்கிறேன். இறால் வந்து கிரேவி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். இப்போ என்ன மாதிரியான்னு சொல்லி தேவையான பொருட்களை பார்ப்போம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம். அதே மாதிரி உள்ளி வந்து ஒரு கைப்பிடி உள்ளி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அரை மேசக்கரண்டி சின்ன சீரகம், ஒரு மேசக்கரண்டி மிளகு, அரை மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் வடிவாக பேஸ்ட் பண்ணிவிட்டு வருவேன். ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்தோம்னா ஓகே. அடிச்சுட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி கப் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம், உள்ளி, நற்சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், மற்றது இஞ்சி எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து பெரிய தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி 3 வந்து பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, மற்றது வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது வந்து நல்லெண்ணெயெலாம் செய்ய போகிறேன். இறால் இருக்குது, உப்பு இருக்குது, பெருஞ்சீரகம் இருக்குது. அதே மாதிரி பெருஞ்சீரகம் வந்து ஒரு மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூள் வந்து ஒரு மேசக்கரண்டி, நான் 1.5 மேசக்கரண்டி வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 மேசக்கரண்டி வந்து மஞ்சள் எடுத்தோம்னா ஓகே. இப்போ வந்து செய்முறைக்குள்ள போவோம். வந்து சட்டி வந்து சூடாகிட்டுது. இப்போ வந்து நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் இப்போ விடுறேன். 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் வந்து விடுறேன். இப்போ இதோடு சேர்த்து இனி நான் பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன். பெருஞ்சீரகம் சேர்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் வந்து சேர்க்கிறேன். வெங்காயமும் நல்ல வடிவாக வதங்கிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்குறேன். உப்பு வந்து சேர்த்தா நாங்கள் சொல்லி நார்மலாகவே வந்து வதங்கிடும் குயிக்காக வெங்காயம் நடத்தாலே உப்பு சேர்த்துட்டேன். அதோடு சேர்த்து இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன். நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ இதையும் நல்ல வடிவாக இன்னொரு கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல வடிவாக வதங்கிட்டுது. நான் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாத்தையும் வந்து நான் அதில் வந்து இப்போ சேர்க்கிறேன். இதையும் நல்ல வடிவாக வதங்கி வர வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் வதங்கினாக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வதங்கிக்குது. இந்த டைமில் நான் எடுத்து வச்சு இந்த பவுடர் எல்லாத்தையும் மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் நல்ல வடிவாக பச்சை வாசனை போகும் வரைக்கும் இப்படி வறுப்பேன். எண்ணெயிலேயே அப்படி வதங்கி கொண்டு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா. அப்போ இதையும் நல்ல வடிவாக வதக்கிட்டு இந்த டைமில் வந்து நான் அடித்து வச்சு பேஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது நல்ல வடிவாக பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ அடித்து வச்சுக்கிற பேஸ்ட்டையும் நான் அதில் சேர்க்குறேன். அதையும் நல்ல வடிவாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். நீங்கள் அந்த மசாலாக்கள் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வரைக்கும் உங்களுக்கு எரிகிற மாதிரி அப்படி இருந்தால் நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த மசாலாக்களையும் அப்படி நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பச்சை வாசனையும் எல்லாம் போயிட்டு இந்த நான் வடிவாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இறால் எல்லாத்தையும் இதில் சேர்க்கிறேன். இதையும் நல்ல வடிவாக இப்போ மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ இந்த இறால் இதுக்கு இறாலும் வந்து தண்ணி விட்டு தான் வரும். அப்புறம் கணக்கு தண்ணியாக சேர்க்காம என்னென்ன நான் குழம்பு மாதிரி எடுக்கலை, இது தொக்கு மாதிரி தான் எடுக்க போகிறேன். இறால் தொக்கு மாதிரி நல்ல கிரேவியாக எடுக்க போகிறேன். அதால் ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பச்சை வாசனை இல்லாமல் வடிவாக போய்க்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கொஞ்சம் வந்து நான் வந்து தண்ணி சேர்க்கிறேன்.
அது வந்து இந்த இறாலுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓகே. இப்படி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் வந்து கறிவேப்பு மேலால் ஆட் பண்ணுறேன். இதை வந்து இனி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட போகிறேன். ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் மெல்லிய நெருப்பில் விட்டோம்னா ஓகே. மெல்லவா திறந்து வந்து நீங்கள் இதெல்லாம் வீட்டு தான் எடுக்கணும். வேணும்னு சொன்னால் அடியால் இரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல வடிவாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வந்து கொதிச்சிட்டு நல்ல வடிவாக. இதே மாதிரி இந்த இதுலேயே நீங்கள் கிரேவியாக இறக்குறேன்னு சொன்னாலும் இப்படி நல்லா இருக்கும். டேஸ்ட் ஒன்றும் மாறாது. உண்மையாகவே நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இப்படி. ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தொக்கு மாதிரி இந்த கிரேவியாக வரந்தனைக்கும் விட போகிறேன். ரெண்டபடியாக இப்படி வேணுமென்னாலும் நீங்கள் ரைஸுக்கோ இல்லாட்டி சப்பாத்தி பரோட்டா எதுக்குமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது நல்ல வடிவாக இப்போ வந்த பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ப்ரௌன் வந்து தொக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதே அளவுக்கு இப்படி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தால் வந்து தொக்கு வந்து ரெடியாக இருக்குது. இந்த தால் தொக்கு வந்து நீங்கள் வந்து பரோட்டாவோடையோ இல்லாட்டி சப்பாத்தியோடையோ இல்லாட்டி ரைஸில் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்க. வீடியோக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பார்த்துருக்கிற எல்லா உறவுகளுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி முதலும் சரி இப்பயும் சரி என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா உறவுகளுக்குமே என்னுடைய மனசார தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்க வேண்டி நம்புகிறேன். மாதிரி இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடைய வந்து ஷேர் பண்ணுங்க. இதே ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டாக இருந்தானே பேடாக இருந்தானே ப்ளீஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.